பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உச்சத்திற்கு வருவார் என நடிகர் ரஜினி சகோதரர் சத்யநாராயணன் கருத்துக்கு அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை வந்து அரசியல் ரொம்ப கஷ்டம். அண்ணாமலை வருவார். அண்ணாமலை வருவார். என்னவா வருவார் சார்? அண்ணாமலை ஆல்ரெடி பிஜேபி இருக்காருல்ல, அவங்க ஆட்சி இருக்குல்ல. அண்ணாமலை தலைமையில் பாஜக ஆட்சி அமையும். மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்ணாமலை வர்றதா சொன்னீங்க, இங்க வர்றாரு எப்படி வர்றாரு? அண்ணாமலை வர்றாரு நீங்க வருவாரு நீங்களா? எப்படி வர்றாரு? ஆட்சிக்கு வருவாரு. அடுத்த வருஷம் மக்கள் தீர்ப்பு. அண்ணாமலைக்கு தமிழ்நாடு நல்ல வரையறுப்பு இருக்குங்க. எந்த அடிப்படையில் சொல்றீங்க அவருக்கு நல்ல வரையறுப்பு? புத்திசாலிங்க வேலை பண்றப்போ நேர்மையாக வேலை பண்ண கண்டிப்பா நல்ல மனிதன். இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஆட்சிக்கு வரணும். நல்லா நல்லா ரஜினிகாந்தோட பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து அரசியல்ல வந்து ஜொலிப்பது வந்து கஷ்டம், அண்ணாமலை புத்திசாலி, அவர் வந்து அரசியல் மிக உயரத்துக்கு வருவார் சொல்லியிருக்காரு. ஆனா சூப்பர் ஸ்டாருடைய சகோதரர் கருப்பா சிவப்பான் கூட தெரியாதுங்கன்னா என்னை அந்த வம்புல மாட்டி விட்டுறாதீங்க. அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்து அது. நான் ஏற்பது ஏற்காத தவறா போயிருங்கன்னா மிச்ச தலைவர்கள் இருக்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கடுமையா பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தா அவருடைய கையில் இருக்க வெற்றி தோல்வி எல்லாம். எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் நான் எனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன். எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், நம்புகின்றோம். மற்றபடி ஒரு கட்சியும் நாங்கள் யாரும் தரம் தாழ்ந்து அவங்க போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலீங்கன்னா, கடுமையா உழைக்கட்டும், மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை வைக்கட்டும். நீங்க எல்லாம் முடிவு பண்ணுங்க. ஆனா எதை பத்தீங்கன்னா ஆமா மலைவாழ் மக்கள். ஆமா நீங்க ஒரு பகுதியை தான் பாத்திருக்கீங்க. அந்த உள்ளாட்சி எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஓட்டு பதிவே இல்லைங்கிற விஷயமா உங்களுக்கு தெரியுமா சார்? அண்ணா இங்க பாருங்கண்ணா, அண்ணே ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியக்கூடிய செய்தி நிச்சயமா எனக்கு தெரியாதுங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். எனக்கு ஒரு செய்தி தெரிந்த பின்பு நான் அதை ஆராய்ந்த பின்பு உங்க முன்னாடி நான் வைக்கிறேங்கன்னா, பத்திரிகை நண்பர்கள் நீங்க கிரவுண்ட்லயே இருக்கிறீங்க, நிச்சயமா என்னை விட உங்களுக்கு அதிக நாலேஜ் இருக்கு. நீங்க சொல்வது இன்னும் அதிர்ச்சியளிப்பதாக இருக்குது அப்படின்னு நான் ஒரு பக்க செய்தியை பதிவு பண்ணிருக்கேன். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அது இன்னும்